இந்த கோவில் எந்த நிலையில் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்குங்க. இந்த ஊர் மக்களுக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணுங்க. பெராம்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் இருக்கிற திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து பூதலூர் போகிற வழியில் இருக்கிற மேனாற்றங்கரை ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரானது அமைஞ்சிருக்கு. இது மிகவும் பழமையான ஒரு அம்மன் கோவிலுங்க. மேனாற்றங்கரை பார்த்தீங்கன்னாவே தெரியும், அதுதான் ஆறு. அந்த ஆறுக்கும் கோவிலுக்கும் நடுவில் ஒரு 10 அடி பாதை கூட போகுது பாருங்கள். கோவில் எந்த நிலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டப்போ இதற்கு பதிலாக மிக அழகாக ஒரு கோவில் கட்டியிருக்கிறதா சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குறேங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய கோயில்கள்லாம் இன்றைக்கி இடிஞ்ச நிலையில் விட்டுட்டு போகிற அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இத்தகைய அழகான இந்த ஒரு சிறு கோயிலுக்கு இதே போன்ற வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலை வந்து அமைச்சு அந்த திருமேனியை அம்மன் திருமேனியை அங்கே வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய விஷயங்க. இதே மாதிரி எல்லா ஊர்களையும் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய வரலாற்று பொக்கிஷங்கள் பாதுகாக்கப்படும். இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா மென்மேலும் நம்மளுடைய கலாச்சாரங்கள் வந்து வளருங்கிறத சொல்லிக்கிறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது இவங்க இப்படி பண்ணது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஊர் மக்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். இதன் வாயிலாக சொல்லிடுங்க. நன்றி.